கர்த்தரை சேவிக்கும் போதகர் குடும்பம். இன்றைக்கு பெரிய சவால் யாருக்கு என்றால் போதகர்களுக்கு, அதுவும் சீர்திருத்த போதகர்களுக்கு பெரிய சவாலுங்க. நம்ம அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். நம்ம உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஒரு சிறு நாடகம் போட்டா கூட அதுலயும் உபதேசத்தை பிசகாம இருக்க வேண்டும் என்று கவனிக்க வேண்டிய கூட்டம் தான். மற்றெல்லாம் நீங்க என்னமோ ஆடுங்க, நாங்க பார்த்து கைதட்டுறன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆகவே கர்த்தரை சேவிக்கும் போதகருடைய குடும்பம் என்று சொன்னால், யோசுவா காலத்திலே அது இருந்த சவால், அவருடைய குடும்பத்திற்கு இருந்த சவால் நமக்கு பொருத்தமானது. 100 வருஷம் அவன் கிட்டத்தட்ட கர்த்தரை சேவித்தான். எந்த சூழ்நிலையிலே சேவித்தான்? கடினமான ஜனங்கள், அவர்களை வழிநடத்தின பின்னணியிலே கர்த்தரை சேவித்தான். அதற்கான சில வசனங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். வசனம் எல்லாம் நம்ம பேசுவது கிடையாது. நம்முடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை சேவிக்கும் போதகருடைய குடும்பம். அதில் உள்ள ஆசீர்வாதங்களும் சவால்களும். யோசுவா 100 வருஷம் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் கடவுளை பின்பற்றி வாழ்ந்தார். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இதெல்லாமே எங்க நடந்ததுங்க? யோசுவாவினுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி எங்கே செலவிடப்பட்டது? வனாந்தரத்தில். அதுவும் வணங்காக்களுக்குள்ள ஜனங்கள் மத்தியிலே செலவிடப்பட்டது. அப்ப நமக்கு அட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்கும் என்று சொன்னால், அன்காட்லினஸ் எங்க இருக்கிறதோ அங்க அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், இல்லைங்களா? அந்த ஜனங்கள் மத்தியிலே யோசுவா எப்படி கடவுளை சேவித்தார்? என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். என்னாகமம் கிட்டத்தட்ட 38 வருஷ அந்த அவருடைய வனாந்திர பயணத்துல 38 வருஷத்தை என்னாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் வருஷத்தை யாத்திராகமம், அங்கே நடந்த சம்பவம் சீனாய் மலையில 38 ஏறத்தாழ 38 வருஷங்களுடைய சம்பவங்களினுடைய சாரம்சம் எங்க இருக்குதுங்க? என்னாகமம் புஸ்தகத்துல. அதுல நாம் என்ன படிக்கிறோம்? 27ஆம் அதிகாரம் யாராவது வாசிக்கலாம்? 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, அருமையான வார்த்தை பாருங்க. ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா என்னும், அதுக்கு தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னங்க? அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். இனி கடைசியில மோசே மரிக்கும் பொழுது அவனை பற்றிய சாட்சி என்ன? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவன் மரிக்கும் தருவாயிலும் கடவுளை எப்படி பின்பற்றினான் என்று பார்க்கிறோம். பலங்கண்ட திடமான உபாகமம் 34:9. மறுபடியும் அந்த அங்கே பரிசுத்த ஆவி என்று படித்தோம். இங்க என்னங்க? ஞானத்தின் ஆவியினால் வழிநடத்தப்பட்டான். இன்றைக்கு சீர்திருத்த சபை போதகர்களுக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? அடுத்தவர்கள் செய்கிற தவறு நிமித்தம் அதையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறோம். அவன் ஆவியில நிறைஞ்சன்னு சொல்றான், ஆவியில நிறையிறது வேண்டாம். இல்லை, ஆவியில் நிறையப்படுவது நமக்கு மிக மிக அவசியம். இடத்துல புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆவியிலே அனல் உள்ளவர்களாயிருங்கள். அருமையான அனல் உள்ளவர்களாயிருங்கள். டோன்ட் பி லூக்வார்ம். அனல் உள்ளவர்களாயிருப்போம். பெந்தெகோஸ்துக்காரன் ஆவியில் நிறைஞ்சன்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யறது இல்லைங்க? பிடிக்கிறது இல்லை. கத்தியறுத்த ஆளை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறதுனால கட்டி தூக்கி போட முடியாது. அது ஆப்பிள் வெட்டுறதுக்கு என்ன செய்யணுங்க? பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி இஸ்ரவேல் ஜனங்கள் இனி கானான் தேசத்திலே பிரவேசிக்க போகிறார்கள். அதற்கு முன்பாக அவர் நடத்தின நீண்ட உரையாடல் 23ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது.
ஆக்சுவலா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது எப்போதுமே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்பதை எதை அடிப்படையா வைக்கிறேங்க? 24ஆம் அதிகாரம் எங்க ஆரம்பிக்குதுங்க? அது 23ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதிலே யோசுவா அவன் கர்த்தரை உண்மையாக பின்பற்றினான். அவன் அந்த கர்த்தரை உண்மையாக பின்பற்றும் போது தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றாததை அவன் அடையாளம் காண்கிறான். அதனாலதான் அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். தான் கர்த்தரை முழு இதயத்தோடு பின்பற்றும் போது தன்னை சுற்றியுள்ள கடவுளுடைய ஜனம் என்று தங்களை பெருமை பாராட்டி கொள்ளுகிற இஸ்ரவேல் ஜனம் எப்படி வழிவிலகி போகிறார்கள் என்பதை பார்த்து அந்த அடிப்படையிலே கடவுளுடைய குணங்களை சொல்லுகிறார். முதலாவது அதுல முதல் பகுதியிலே 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அவன் அழைப்பித்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த அந்த ஜனங்களுடைய அநீதி, துன்மார்க்கம் இவைகளெல்லாம் பார்த்து எப்படிப்பட்ட கிரியைகளை கடவுள் நடப்பித்தார் என்று சொல்லும் போது 24ஆம் அதிகாரம் இதனுடைய பின்னணியிலே முதல் 3-4 வசனங்களில கிட்டத்தட்ட 6 வசனங்களிலே கடவுளுடைய கிருபையை சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான அவரிலிருந்து இதை ஆரம்பிக்கிறார். நீங்க இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள் என்றால் கடவுள் எவ்வளவு கிருபையாய் ஆபிரகாமை அழைத்தார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய லெகசி ஆதி திருச்சபையிலிருந்து வந்தது. நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குதுங்க. நம்ம பேப்டிஸ்ட் சபை கோட்பாடு எல்லாம் பேசுகிறோம். நமக்குத்தான் அதிக பொறுப்பு இருக்கிறது. யாரிடத்திலே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்திலே அதிகமாய் கேட்கப்படும். பேப்டிஸ்ட் போதகர்களே, நம்மிடத்திலே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நம்மிடத்திலே அதிகம் கேட்கப்படும். இங்கிருந்து சொல்றாரு, இங்க நீங்க சுதந்திரிக்க போற தேசம் நீங்க உங்க சாமர்த்தியத்தினால நீங்க சுதந்திரிக்க போறது கிடையாது. ஆபிரகாமை அழைத்த கிருபையுள்ள தேவன். அப்ப நம்முடைய கோட்பாடு இன்றைக்கு பேசும்போது தெளிவா அவருக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க விளங்க மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. இவங்க என்ன ஆனாலும் ஒத்த கால தான் நிக்கிற கேஸ் உண்மைதான். அதனாலதான் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மிஷினரிகள் அவருடைய தியாகத்தை நாம் பார்க்கும்போது அடுத்த சந்ததிக்கு இதை கொண்டு போக நாம் அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் யோசுவா கடவுளை உண்மையாக பின்பற்றி இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போயிட்டா அவரை மறந்து விடுவார்கள் என்பதனால நான் என்ன பற்றி சொல்லல. இந்த யோர்தான் நதி அற்புதம் எல்லாம் இருக்கட்டும், இந்த அற்புதத்திற்கெல்லாம் காரணம் ஆபிரகாமை அழைத்த தேவன். நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியும் நோக்கி பார்ப்போம். நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல தான் வளர்ந்தேன். ரட்சிக்கப்பட்டது சிஎஸ்ஐ பின்னணியில், அதுவும் சிஎஸ்ஐல இல்லை, ஒரு வாலிப முகாமில் 1976வது வருஷம். 1994-96ஆம் வருஷத்துல கிருபையுடைய உபதேசத்தை கேட்டபோது அந்த சொன்னவங்க இடத்துல சண்டை போடலாம் போல் இருந்தது. நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியதா இருந்தது. நிறைய பேர் சில இடத்துல கேட்குறாங்க, நம்ம போய் இந்த சத்தியங்கள்லாம் சொல்லும் போது, நீங்கெல்லாம் எங்கேயா இருக்கிறீங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களே, கையில டைம் பாம் வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கிருபையை சொல்லுகிறார். அடுத்தது கடவுளுடைய உண்மையை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து கடவுள் எவ்வளவு உண்மையாக எதிரிகளிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்தார் என்பதை 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். தி ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். கடவுள் எவ்வளவு
உண்மையுள்ளவர். கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர். நம்ம கடினமான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்திருப்போம் இல்லைங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலை, கிட்டத்தட்ட ஊழியத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை, கிட்டத்தட்ட சூசைட் பண்ணி விடலாமா என்ற நிலைமை, இந்த ஊழியத்தை விட்டு வேற ஊழியத்துக்கு போய் விடலாமா என்கிற சோதனை வந்த நிலைமை, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். கடவுளுடைய உண்மையை தயவு செய்து அசட்டை செய்ய வேண்டாம். அவர் உண்மையுள்ள தேவன். தனிப்பட்ட வாழ்க்கையில குறிப்பாக நாம் நெருக்கடிகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சொல்லி முடியாத, சிலருக்கு அந்த சோதனை பல வருஷங்கள் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம ஏற்கனவே பாஸ்டர்களை கேட்ட மாதிரி ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பாடுபட வேண்டும். அருமையா அந்த இதை நேரேட் பண்ணி கொண்டு போனாங்க. இன்றைக்கு அதற்கு ஆளுவோம், ஆடுவோம், பாடுவோம் இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் அது இல்லை. கடவுளுடைய உண்மை நம்முடைய சபைகளில், பழைய நம்முடைய சபைகளில் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துவதிலே தவறு கிடையாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்ங்கிற வாசகம் முன்பாக எழுதப்பட்டிருக்கும். ஆலயத்தினுடைய முகப்பிலே வெளியே போகும்போது நம்முடைய சபைகளிலே எழுதப்பட வேண்டிய வாசகம், சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. இது சபைகளிலே இல்லை. பாவத்தை பற்றி பேசுவது பாவமாகிவிட்டது இல்லைங்களா? பாவத்தை பற்றி பேசுறது பாவி. நீயே பாவி, நீதான் பாவி. பாவத்தை பற்றி பேசுறதுனா யாருங்க? பாவி. கடவுளுடைய உண்மை. மூன்றாவது 13ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலே குறிப்பாக கடவுளுடைய அவருடைய நன்மையை சொல்லுகிறார். The goodness of God, the grace of God, the faithfulness of God, the goodness of God. அந்தபடியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், நம்ம சகோதரித்த சபைகள் பெரும்பாலும் நம்ம பண்படுத்தாது. சில சபைகள் பயனரில் இருந்திருக்குதுங்க. ஆனா பெரும்பாலான சபைகள் நாம் யாரிடத்திலிருந்து சகோதரித்தது? மிஷனரிகள் இடத்திலிருந்து. அவருடைய உழைப்பும் ரத்தமும் அதில் இருக்கிறது. நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். பாருங்க, சொல்றாரு, செட்டில் ஆயிட்டாங்க, குடியிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை மூல பாஷையில யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். சும்மா வந்து தங்கி இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட். நீங்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறீர்கள். இனி இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்றால் இதுல உங்களுடைய சந்ததி எல்லாம் இருக்க போகிறது. எப்போ கீழ்ப்படியிருவிற்கு, கீழ்ப்படியிலன்னா மறுபடியும் வடதேசம் வந்து அவர்களை சிறைப்பிடித்து போனது கிமு 722. அதுக்கு பிறகு தென் தேசம் கிமு 586 பாபிலோனியர்களால் சிறைப்பிடித்து போகப்பட்டது. ஆனால் நீங்கள் குடியேற்றப்பட்டீர்கள். ஏனென்றால் கடவுள் நன்மையின் தேவன், தி குட்னஸ் ஆஃப் காட். ஆகையால் இப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். அந்த அடிப்படையிலே நானும் என் வீட்டாருமோ வென்றால் இதுவரையிலும் செய்ததை போல கடவுளை தொடர்ந்து சேவிப்போம். இந்த மாலையிலே நாம் பாப்டிஸ்ட் சபைகளாக, அதிலும் குறிப்பாக சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைகளாக நமக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை அர்ப்பணிப்பை சொன்னார் என்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் எளிதில் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடியவர்கள். காம்ப்ரமைஸ் என்னங்க? சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள். அது 23ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. அந்த 3 சமரசத்தை பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்துல 3 சமரசங்களை நீங்கள் செய்வீர்கள். 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். தி காம்ப்ரமைஸ் ஆஃப் கன்விக்ஷன். கன்விக்ஷன் நம்முடைய உறுதியிலே, நமக்கு நிர்ணயிக்கப்பட்டதிலே நாம் சமரசம் செய்ய வாய்ப்பு உண்டு.
பணத்துக்காக இருக்கலாம், பதவிக்காக இருக்கலாம், பவிசுக்காக இருக்கலாம். கடவுள் நம்ம இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மிஷினரிகள் எல்லாம் அநேக மிஷினரிகள் அநேக பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் பேப்டிஸ்ட் மிஷினரிகளுடைய வரலாற்றை நாம் படித்தால் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. எவ்வளவோ நெருக்கடி வந்துச்சு, உங்களை காப்பாற்றுறலாம் கூட சொன்னாங்க. சிஎஸ்ஐ சேர்த்தும் போது 1919 ட்ரிவாங்கூர் மேனிஃபெஸ்டோ போட்டு நம்ம எல்லாம் சேர்ந்துடலாம், ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்து நாடு ஆயிரும், இப்படி எல்லாம் ஆயிரும், அப்பவே அதெல்லாம் பண்ணி நம்ம சமரசம் ஆயிடலாம்னு சொன்னாங்க. பேப்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் கடவுள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நிறைய சவால்கள். நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல வரல, ஹைரார்கியில நம்ம வரல. இதற்கு காரணம் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனால் சமரசம் செய்வார்கள் என்பதனாலே தான் இந்த காரியத்திலே அவர்களுடைய நிர்ணயத்திலே அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்வார்கள் என்பதனாலதான் அதைத்தான் எகிப்தினுடைய தெய்வத்தினுடைய வழிபாடு என்று சொன்னார். நீங்க விக்கிரகத்தை வைத்து வழிபடுவதை அங்கே யோசுவா சொல்லவில்லை. சமரசம் செய்து கொள்வது விக்கிரக வழிபாட்டுக்கு சமானம். நம்ம விக்கிரக வழிபாடு செய்யறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊழியத்திலே நம்மிடத்திலே நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று சமரசம் செய்து கொள்ளுவது, நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த நிர்ணயத்தை நாம் மாற்றாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம். தேவனானால் அவரையே சேவியுங்கள், அவர்தான் என்றால் அவரை விட முடியாது. இரண்டாவது சமரசம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது, உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும், the compromise of companionship, யாரோடு ஐக்கியப்படுகிறோம் என்பதிலே அவர்கள் தங்களை எச்சரிக்கையாருங்கள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். the compromise of companions, யாரோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள் என்பதை அதிலே சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். ஏன் நம்ம அடிக்கடி நாம் கூட வேண்டி இருக்கிறது என்றால், இப்ப நிறைய பேரு நம்ம ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்முடைய சபைகள் இருந்து யாராவது வாலிப பிள்ளை திருமணமாகி அதுக்கு முன்னாடி திருமணமாகிறதுக்கு முன்னாலேயே திருமணத்துக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய காம்ப்ரமைஸ் நம்ம சபைகள் ஆகுதுங்க. நம்முடைய பிள்ளைகள் எங்க போய் கல்யாணம் பண்றாங்க, வேற சர்ச்சுகள்ல திருமணம் பண்ணுகிறார்கள். அதை விட கொடுமை, கேத்தலிக்க கல்யாணம் பண்றாங்க, அவிசுவாசிகளை திருமணம் செய்கிறார்கள். அதற்கு ஒரு பின்னணி, இங்க பிள்ளைகளும் இல்லை, வாலி பசங்களும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நம்முடைய சபைகள் இல்லைங்கிற ஒரு குறையாக சொல்லி செய்கிறார்கள். அப்ப நம்முடைய ஐக்கியம் ஏன் அவசியம் உறுதிப்படுத்தப்படக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஐக்கியத்தை நாம் பலப்படுத்தாவிட்டால் வெளியிலே தான் ஐக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, தேட வேண்டி இருக்கிறது. நம்முடைய பொறுப்பு அதில் இருக்கிறது. ஐக்கியத்திலே சமரசம் பண்ணிக்கொள்ளுவது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஆகாச சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதுல ஆங்கிலத்தில் அருமையா வரும், பேட் கம்பெனி கரப்ட்ஸ் அவர் கான்வர்சேஷன். மூன்றாவது என்ன காம்ப்ரமைஸ் வருகிறது என்று சொன்னால், 8ஆம் 9ஆம் வசனத்திலே, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவர்களும் பலத்தவர்களுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. கடவுளோடு உள்ள நெருக்கத்திலே நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். நோ காம்ப்ரமைஸ் வித் த க்ளோஸ்னஸ் ஆஃப் காட். கடவுளோடு நெருங்கி நிற்பதிலே நாம் சமரசம் செய்ய முடியாது. ஆகவேதான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு, எகிப்தின் தெய்வங்களை நீங்கள் பின்பற்ற நீங்கள் முடிவு செய்தால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ராத்திரியில நாம் பொறுப்புள்ள, அதிலும் மிக மிக பொறுப்புள்ள, அடுத்த சந்ததிக்கு சத்தியத்தை கொண்டு போக வேண்டிய போதகர்களாக இருக்கிற குடும்பங்களாக இருக்கிற நாம் இந்த தீர்மானத்திலே ஆழமாக வைராக்கியமாக இருக்க வேண்டும். கடவுளோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நாம் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர் அதை கோடிட்டு காண்பித்தார். அதில் இருக்கக்கூடிய சவால்களை இதையும் பார்த்தா, முதல்ல பாஸ்டருடைய மனைவிகளுக்குரிய சவால்களை பார்க்கலாம். அதில் பாஸ்டருடைய மனைவியினுடைய சவால்கள்,
5 அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் 4. சவால்கள் தான் நிறைய இருக்குதுங்க. 5 ஸ்லாக்கியங்கள் 4. இப்ப பைபிள்ல போதகருடைய மனைவி என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஏன் மனைவி பற்றி பேச எனக்கு குடும்ப தலைப்பே லேடி விமன் இன் மினிஸ்ட்ரி தான், அதோடு தொடர்புடையதான் பேச வேண்டியதா இருக்குது. இது நம்ம இந்த தலைப்போடு சேர்ந்தபடியினாலே இந்த கமிட்மெண்ட் நம்ம பார்த்தோம். போதகருடைய மனைவியா இருக்கிறதுல இருக்கக்கூடிய 5 பிரச்சனைகள், 5 சவால்கள், 5 சேலஞ்சஸ். போதகருடைய மனைவி என்று எங்கேயுமே வேதத்தில் இல்லைங்க. நம்ம வேதத்தை ஊன்றி படித்தால் அப்படி நேரடியாக சொல்லவில்லை. யாரோடு தான் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது? கணவனோடு. அதாவது ஒரே கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. சரி, அப்போ அது நம்ம பாசிட்டிவ் பிரிவிலேஜஸ்ல அது வருகிறது. முதல்ல சவால்களிலே முதலாவது, போதகருடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய முதலாவது சவால் தனிமை, லோன்லினஸ். உண்மைதானுங்களே? போதகருடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் த ஸ்ட்ரகிளிங் வித் லோன்லினஸ். நாம நிறைய பேர் கூட இருக்கலாம், ஆனாலும் போதகருடைய மனைவிக்கென்று சில தனிமை இருக்கிறது. ஏன்னா நம்ம 4 பேர் கூடி பேசினாவே யாரை பத்தி பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாங்க. போதகரை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கலாம், போதகருடைய மனைவி குடும்பத்தை பத்தி பேசுறாங்கன்னு நினைத்துக் கொள்ளலாம். லோன்லினஸ். இரண்டாவது, ஏற்கனவே பாஸ்டர் அருமையா டச் பண்ணாரு, யதார்த்தம் இல்லாத எதிர்பார்ப்புகள், தி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உண்மை இல்லாத, நிதர்சனம் இல்லாத எதிர்பார்ப்புகள் அவர்கள் மத்தியிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. போதகருடைய மனைவிகளை கீ போட்டு கொடுக்கணும். ஒரு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருந்தா அது ஒரு பிரச்சனை. சர்ச்சுக்குள்ளே காம்பவுண்ட் இருந்ததுன்னா போதகருடைய மனைவி கீ போட்டு கொடுக்கணும் இல்லையா? தி அன்எக்ஸ்பெக்டட், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மூன்றாவது முக்கியமானது, ரகசியங்களை காக்க வேண்டிய பொறுப்பு. The confidential matters, to maintain confidentiality. ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சவால். இது இருக்குங்களா? போதகருடைய மனைவிக்கு இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, ஒரு சபையை எடுக்கணும்னா செக்ஸ்டர் பாஸ்டர் வைஃப் 2 பேரும் சேர்ந்து நல்ல சபையை செக்ஷன் வந்து ஐயா நேற்று தான் அவங்க வந்து கமிட்டி மெம்பர் பேசி போனான்னு சொன்னாவே ஏதாச்சுங்க அடுத்த கமிட்டி மெம்பர் சொல்லிடுவாரு இல்லையா? இந்த கமிட்டி மெம்பர் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அவருக்கு இதே சொல்லிடுவாரு, அவர் 2000 ரூபாய் கொடுத்தாருன்னா அவருக்கு சொல்லிடுவாரு. அடுத்த வல்னரபிள் குரூப் பாதிக்கப்பட்டன போதகருடைய மனைவி, அவங்க ரகசியத்தை காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சில சமயத்துல போதகர் தவறி சொல்லுறது கூட வெளியில போக முடியாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. 4வது, டிமாண்டிங் ஷெட்யூல், அதாவது எல்லை மீறிய நிகழ்ச்சி நிரல்கள். எல்லை மீறிய நிகழ்ச்சி நிரல்கள், டிமாண்டிங் ஷெட்யூல்ஸ். நிறைய பாஸ்டர் கூப்பிட்டு யார் வந்தாங்க? பாஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் வைஃப் வந்தாங்க. அது நிறைய நம்ம மாமாலாம் அனுபவமானு கேட்காதீங்க. நிறைய மாமா சேர்ந்து கூப்பிடலையேன்னு சொல்லிக்குவாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா யாரும் சொல்லிட்டு போயிருப்பாங்க பாஸ்டர் கிட்ட. இனி பாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு யாரும் எழுதி போடுறீங்க? பாஸ்டர் எழுதி போட வேண்டியது இருக்கு. The demanding schedule, unscheduled demands. 5வது, learning to handle criticism. என்ன சொல்லலாம்? கடுமையான சொற்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். போதகருடைய மனைவி என்ற அந்தஸ்து வேண்டும், ஆனால் அதில் வரக்கூடிய கிரிட்டிசிசம் நமக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கடும் சொற்கள் வரும், விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். ஆகவே அதை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம். 5 சவால்கள். இதுல பாஸ்டர்மாவுடைய ரோல் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு பெயர்
நான் பெய்ட் ஒர்க்கர். அவங்களுக்கு சம்பளம் இல்லை, ஆனா எல்லாமே சம்பளம் இல்லை. பாஸ்டருக்கே சம்பளம் இல்லை, அது வேற பிரச்சனை. பாஸ்டருக்கே இங்கே சம்பளம் இருக்குது, அங்கே கேள்வி வருது. இதுல பாஸ்டர்மாவுக்கு சுத்தமாவே இல்லைங்க, சம்பளமே கிடையாது இல்லைங்க. நான் பெய்ட் ஒர்க்கர். அதோட கொடுமை, ரொம்ப கொடுமையான ஒரு தியாகம் செய்யுங்கள் என்கிற வார்த்தை. யார் தியாகம் செய்யணுமா? பாஸ்டர் செய்யலாம். இந்த தியாகம் என்கிற வார்த்தையை ரொம்ப தவறாக அர்த்தப்படுத்தப்படுது. இப்ப உதாரணமா சம்பளம் குறைவா கொடுத்து என்ன சொல்லுவாங்க? தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. தியாகத்தை கொடுக்கிறவர் தீர்மானிக்க கூடாது, பெறுகிறவர் தான் தீர்மானிக்க வேண்டும். அதான் தியாகம். உதாரணத்துக்கு ஒரு சபையிலே இவ்வளவு சம்பளம் தருகிறோம் என்று சொல்லும் போது போரடிக்கிற மாதிரி வாய்க்கட்டாயாக இருக்கிறது. நம்ம நேற்று பாஸ்டர் அந்த மேரேஜ்ல கரெக்டா நல்லா மேற்கொண்டாரு. அதுல ஒரு இடத்துல வந்து பணப்பையை எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு, ஒரு இடத்துல பணப்பையை எடுத்துட்டு போகாது. பணப்பையை எடுத்துட்டு போக வேண்டும் என்று சொன்ன அந்த இடம் வந்து ஜூயிஷ் ரீஜன், யூதர்களுடைய இஸ்ரவேலருடைய ரீஜன். அங்க வந்து நேற்று நம்ம கேட்டோம், அவர்களுக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க, இந்த மாதிரி வேலையை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவர்களை போஷிக்க வேண்டும் என்று. அதனால இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த டெரிட்டரிக்குள்ள போகும்போது பணத்தை என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள போகணும். அதே இல்ல எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொன்ன இடத்திலே புரஜாதியார் ஜென்டைல் டெரிட்டரிக்கு போறாங்க. அவங்களுக்கு எது கற்றுக் கொடுக்கப்படவில்லை, ஊழியக்காரை தானியங்கள் என்று கட்டளை கொடுக்கப்படவில்லை. அதனால நீங்க எடுத்துட்டு போங்க சொன்னாங்க. அதுவே தெளிவாக வடிப்பை பணம் எல்லாம் விளக்கினார். சாக்ரிஃபைஸ் என்பது அவசியமான சம்பளத்தை சபை கொடுக்க வேண்டும். ஒருவேளை போறதை பார்த்து இந்த சம்பளம் நம்முடைய சபையினுடைய வருமானத்திற்கு அந்த ப்ரொபோர்ஷனேட்டா அதனுடைய வரைமுறைக்கு ஏற்றபடி இல்லை, நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது தியாகம். நான் 2000 ரூபாய் தான் தருவேன், அதை வைத்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்பது தியாகம் கிடையாது, ஏமாற்று வேலை. 2000 ரூபாய் அவங்க திருப்பி கேட்டா நீங்க 2000 ரூபாய் குடும்பம் நடத்தீங்க நடத்துவாங்களா? அது எப்படி யோசிக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல. இதுல நம்முடைய பங்களிப்பும் இருக்குது, நாமும் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க தியாகம் செய்ய வேண்டும், தியாகத்தோடு ஊழியம் செய்யும். தியாகத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். மிஷனரிகள் அவர்களாக தங்களுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டு என்ன செய்தார்கள், வந்தார்கள் இல்லைங்களா? அதுல சிடி ஸ்டட் கிட்டத்தட்ட அன்றைக்கு சிடி ஸ்டட் பிரதர்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல கிரிக்கெட் வீரர்கள் கோடிக்கணக்காக அவர்கள் விட்டு வந்திருக்கிறார். அது அவர்களுடைய விருப்பம், அது அவர் கடவுள் அழைத்த அழைப்பை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள், அதற்கு உண்மையாக வாழ்ந்தார்கள். தியாகத்தை பெறுகிறவர் முடிவு செய்ய, கொடுக்கிறவர் முடிவு செய்ய முடியாது, பெறுகிறவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த தியாகத்துக்கு அர்த்தமே மாறிடுச்சு. சவால்கள் அதுல இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை பார்க்கிறோம். 4 ஸ்லாக்கியங்கள், போதகருடைய மனைவிக்கு 4 ஸ்லாக்கியங்கள். அது ஏதோடு வேதத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால் போதகரோடு மாத்திரமே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே இதிலே போதகரையும் நாம் இதோடு சேர்த்து தான் படிக்க வேண்டும். முதலாவது, போதகருடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், தேவ மனுஷனை திருமணம் செய்திருக்கிறீர்கள். You are married to a godly man. தேவனுடைய மனுஷனை திருமணம் செய்திருக்கிறீர்கள். போதகருடைய மனைவிமார் அதை அசட்டை செய்யக்கூடாது. எல்லா இடத்திலும் குறைவில்லாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தான் இங்கே சிந்திக்க தகுதியுள்ளவர்கள், யாருமே கிடையாது. அப்ப யாரை போதகருடைய அந்த பிரிவிலேஜ் தான் வருது. அது நிறைய பேர் உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ண அந்த ரொம்ப வெடிக்கா சொல்றாங்க. 18 பேர் உங்களை பார்த்தா 22 பேர் லைன்ல நின்றுதான் எப்ப சொல்லுவாங்க, ஊழியருக்கு வந்து சில வருஷங்கள் கழித்து சொல்லுவாங்க, வண்டி கட்டிட்டு வந்து நின்னாங்க. எங்க அப்பா உங்க தலையில வச்சுட்டாரு. இது ஸ்லாக்கியங்க. The most privileged group woman in the world is pastor's wife. நீயோ தேவனுடைய மனுஷனே, யார சொல்றாரு? பௌத்தி மத்திய அந்த தேவனுடைய மனுஷனை திருமணம் செய்திருக்கிறீர்கள். Most privileged situation. ஒருவேளை இந்த ராத்திரியில
முதல்ல போதகர்கள் தேவனுடைய மனுஷராக நாம் இருக்கிறோமா என்பதை தீர்க்கமாக ஆராய வேண்டும். போதகருடைய மனைவிமா கசப்புகள், வைராக்கியங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் ஊழியத்திலே இருக்கும் பட்சத்திலே ஏன்தான் இந்த கணவனை இவரை திருமணம் பண்ணினவனா என்று நினைத்தீர்கள் என்றால் வேதத்தினுடைய போதனை. நீங்கள் தேவனுடைய மனுஷனை திருமணம் செய்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா சொல்லக்கூடாது. எந்த கஷ்டக்கார நீ திருமண கல்யாணம் பண்ணிருக்கன்னு சொன்னா கூட என்ன சொல்லிடுறேன். இரண்டாவது அது அந்த அந்த வசனம் இருக்கிறது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள்? கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று ஆரம்பிக்கிறார். அப்ப யாரை திருமணம் செய்திருக்கிறார்? போதகருடைய மனைவி குற்றம் சாட்டப்படாதவரை திருமணம் செய்திருக்கிறார். என்ன அருமையான வார்த்தை! தேவனா மனுஷன் சொல்லிட்டே இருப்பான். தேவனா தேவனுக்கு முன்பா இந்த தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றாரு, ஓ தேவனுடைய மனுஷனே சொல்றாரு இல்லைங்களா? இரண்டாவது, ஒரே மனைவியுடைய புருஷன். ரொம்ப நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஒரே மனைவியுடைய புருஷன். இதான் பெண்கள் போதிக்கலாம் என்று சொல்லும் போது இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரே மனைவியுடைய புருஷனுங்கிறது ஜெனரிக் டேர்ம். அது பைபிள்ல தெளிவா ஒரே மனைவியுடைய புருஷன் என்றால் கணவனுக்கு தான் அந்த ஒளி அழைப்பு போத அழைப்பு என்று இருக்கு. அவங்க எப்படி மாத்துறாங்க? மனைவியுடைய புருஷனும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? மாத்திக்கலாம். சொல்லிக்கலாம், கீழே ஹஸ்பண்ட் உட்கார்ந்துட்டு தான் மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணலாமா, கவர் இருக்கலாமா, கவரோட பிரசங்கம் பண்ணலாமா? இதெல்லாம் என்ன கோட்பாடு தெரியவில்லை. இரண்டாவது நல்ல திருமண வாழ்வை நிர்ணயிக்கிறவரை நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள். Married to a person who has a biblical married life. நீங்கள் யாரை திருமணம் செய்திருக்கிறீர்கள்? நல்ல திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவரை. அதைத்தான் நம்ம 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒரே மனைவியுடைய புருஷனும். இந்த கேம்ப் விட்டு போகும்போது நம்முடைய பொறுப்பு கூடுகிறது. கடவுளுடைய அந்த நானும் என் வீட்டார் போல கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்லும் போது தானும் உண்மையாயிருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மையாயிருந்தார்? உண்மையில்லாத வணங்காமலுள்ள ஜனங்கள் மத்தியிலே உண்மையை நிரூபித்தார். அந்த அடிப்படையிலே நாம் கவனிக்கும் போது நம்முடைய சாக்கியம் ஒரே மனைவியுடைய புருஷன் குடும்ப வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். மூன்றாவது பிரிவிலேஜ், சாக்கியம், அப்போது மனைவியுடைய சாக்கியம். குடும்பத்தை விசாரிக்கிற கணவனை பெற்றிருக்கிறீர்கள். மேனேஜஸ், the husband who manages his children. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நடத்துகிறவர். தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய குறிப்பாக பிள்ளைகளை நடத்துகிற தன்மையுடையவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்துவது அந்த கான்டெக்ஸ்ட் மதியான அந்த போதனை குறித்து தன் சொந்த குடும்பத்தை நடத்த இருந்தால் சிறு பிள்ளைகள் மேஜர் ஆயிட்டாங்கன்னா அவங்க வேறு குடும்பம், வேறு யூனிட். அப்ப நடத்துறது நம்ம ரட்சிப்பது யார்? கர்த்தருடைய கரத்தில். ரட்சிப்பை பற்றி இங்கே சொல்லவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி கடவுளுடைய பக்தியிலே வளர்த்துக்கிறோம். நம்முடைய அதான் அந்த சைல்ட் எஜுகேஷன்ல என்னுடைய வார்த்தைகளிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் காட்டுகிறேன் என்று சொல்லுகிறோம். இப்ப நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்தி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் மறுபடியும் முதல் இதுக்கு போறோம். We are the most blessed pastoral group. பணத்திலே அல்ல, பதவியிலே அல்ல, அங்கீகாரத்திலே அல்ல, கடவுளுடைய பார்வையில் the most, the gracious, the great, blessed unit. கர்த்தருடைய வேதத்தையே சார்ந்திருக்கிற கூட்டத்தார். காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க, எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க. நான்காவது பிரிவிலேஜ், சமுதாயத்தில் நற்சாட்சி பெற்றவர், சமுதாயத்தில் அந்தஸ்தை பெற்றவர். 7ஆம் வசனத்தினுடைய இறுதியிலே அவர் நிந்தனையிலும் பிசாசின் பிடியிலும் விடாதபடிக்கு புறம்பானவர்களால் சொசைட்டியில் புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்ற கணவரை பெற்றவர்கள்.
respect among or in the society, married to a respectable person, especially in the society. கவனிச்சு பார்த்தா பாஸ்டர்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க? கணவன் புரஜாதிகள் கூட என்ன செய்யறாங்க? நம்ம அதுல ஒண்ணு இருக்குது, நம்ம மக்கள் கொடுக்குறாங்களோ இல்லையா, வெளியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. போதகர் வந்திருக்கிறாரு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச பாஷையில அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு கனம் கொடுக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கருத்தை செய்ய வேண்டும் சொல்கிறார்கள். அது ஒரு பெரிய ஸ்லாக். ஒருவேளை நமக்கு சபையில் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா நம்முடைய கணவன்மார் நம்முடைய ஊழியத்தை வெளி மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ இதுல நாம் முடிக்க வேண்டியது குடும்பத்திற்கான 4 ஆலோசனைகள். குடும்பத்திற்கான 4 ஆலோசனைகளை பார்த்து முடிக்கலாம். 2 கணவன் மனைவி, அதாவது போதகருடைய மனைவி, அதாவது நிலையில் கடவுள் தாமே இந்த ஊழியத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் தான் என்னை அழைத்திருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார். பாப்டிஸ்ட் சபை அல்ல, மிஷனரிகள் அல்ல, நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய டீக்கன்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, சாதகமாக இருக்கிற டீக்கன்ஸ் பாதகமாக மாறுவார்கள் இல்லைங்களா? இன்னைக்கு ஐயா ரவியா சொன்னார், முதல்ல ரொம்ப க்ளோஸா இருப்பான், அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்வான்? பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்திடுவான். So to make sure God called us in the ministry, கடவுள் தான் அழைச்சிருக்கார், வேற யாரும் மனுஷன் கிடையாது. மனுஷன் மாறுவான், நமக்கு சாதகமாக இருக்கிறவங்களும் மாறுவாங்க. அதோடைய அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். குதிகால யார் தூக்குவாங்க? சமமானதும் ஒரே இதுல அப்பம் நடக்கிறது, நடக்க போகுது. 2வது, சவால்களை எதிர்பாருங்கள், ரிவார்டை அல்ல. ரிவார்டு என்று சொன்னால் வெகுமதிகளை, அல்லாவிட்டால் ரிவார்ட்ஸ் புரிஞ்சுக்கல, அதை எதிர்பார்க்க வேண்டாம். எதை எதிர்பார்க்க வேண்டும்? சவால்களை எதிர்பார்க்க வேண்டும். We need to anticipate difficulties, not rewards. ரிவார்ட்ஸ் எதிர்பார்த்தா தோத்து போயிருங்க. நன்மை செய்ய பிராணி இருக்கும் போது செஞ்சு முடிச்சிடும். எதிர்பார்த்தா ஏமாற்றம். எதிர்பார்த்தா கண்டிப்பா ஏமாற்றம். எதிர்பார்த்தா வந்ததுதான் சந்தோஷம், வந்ததுனால என்ன செய்யணும்? விட்டு விடுங்க. நன்மை செய்வது நம்முடைய குடும்பத்தினுடைய போதகத்தினுடைய பண்பா இருக்கணும். நம்ம உருவிட்டு போயிடலாம். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரு, ஐயோ பாவனை கையை கொடுத்தா அப்படியே கையோட உருவிட்டு போயிடுவாங்க. கையை கொடுத்தா கையில இருக்கிறதெல்லாம் உருவிட்டு போயிடுவாங்க. கையில ஒண்ணு இல்லைன்னு அதையும் உருவிட்டு போயிடுவாங்க. Anticipate difficulties, not rewards. 3வது, யார் நமக்கு அனுசரணையா இருக்கிறார்களோ அவர்களை பாராட்ட வேண்டும். Appreciate those who support us. எல்லாரும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க குறைவு. நம்ம நன்மை எதிர்பார்க்காம, பிரதிபலனை எதிர்பார்க்காம நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதையும் தாண்டி நமக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்கேயோ இருக்கிறார், கடவுள் வச்சிருக்கிறார். தான் கடவுளுடைய உண்மை. இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே ஜெபித்தார். அவரை ராமனும் ஜெபித்தார். பைபிள்ல சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. திடீர்னு பார்த்தா ராமனும் போய் ஜெபம் பண்ணான்னு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஆண்டவர் எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாருங்க? அவருக்கு தேவை ஒன்றுமே கிடையாது. டச்சிங்கா அவர் சொல்றாரு, நெல்சன் உனக்காக ஜெபித்திருக்கிறார். அவர் வேலை 24 மணி நேரம் ராமனுக்கு ஜெபித்தாரே, யாருக்காக ஜெபித்தார்? தம்முடைய ஜனத்திற்காக. அதுல விசேஷமாக ஊழியம் செய்கிற நமக்காக கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அசோசியேஷன். அப்ப அப்படி ஊழியத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். நாம் அடையாளம் காண வேண்டும். உதவி செய்வது இருப்பார்கள். அதனால அவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றதுல அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். 4வது, இறுதியாக குடும்ப வாழ்க்கையிலே இணைந்திருங்கள். ஸ்டே க்ளோஸ் டு ஈச் என்றால் எவ்வளவு ஒளிவு மறைவில்லாமல் இருக்க முடியும் அவ்வளவு ஒளிவு மறைவில்லாமல்
கணவன் மனைவியாக நம்முடைய ஜீவியத்தை நடத்து போகும். ஏன்னா பிசாசு யாரை தான் அட்டாக் பண்றாங்க? ஃபேமிலி. அதையும் பாஸ்டர் லாஸ்ட் செஷன்ல தெளிவா சொன்னாரு. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்னவோ அதுக்கு இணையாதான் யாருடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்குங்க? நம்முடைய சபை, நம்முடைய நாம் யாரோடு சம்பந்தப்படுகிறோம் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கும். அதுக்கு மேல போகாது, கீழே வேணா இருக்கலாம். அதாவது உன் ஆத்மா வாழ்ந்தது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்குன்னா, ஆத்மா வாழ்ற அளவுக்கு சரீர சுகமா வாழ வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? கீழே இருப்போம். ஏன்னா நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்ந்துட்டு பரிதாபமா இருக்கு. அப்போ ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருந்து சொன்ன என்ன நிலைமை எங்க இருக்கீங்க? கீழே போய் அந்த வசத்தை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க? உன் ஆத்மா வாழ்வது போல சுகித்திருப்பாங்க, ஆத்மா வாழ்வது ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இந்த பரிதாபத்துல அவருடைய சரீரம் இருந்துச்சு, என்னாச்சு? ஆண்டவர் கிருபை நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நானும் என் வீட்டார் போகிறார், கர்த்தரையே சேவிப்போம். இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள கடவுள் கிருபை செய்வார். நாம் எழுந்திருந்து நம்முடைய